வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 123வது நாட்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 611வது கேள்வி பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் கோணம் 5:4:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் கோணமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ரெண்டு விதங்களில் போடலாம். மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், ஷார்ட்கட்லேயும் சொல்கிறேன். ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 4, 3 இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 5 4 9, 9 3 12. ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி. அப்போ 180 12ஆல் வகுக்கிறேன். அடிச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஓர் 12 12, ஓர் 12 12, மீதி 6, I 12 60. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 15. அதாவது ஒரு பங்கு அப்படிங்கிறது 15. இங்கே மொத்தம் 5 பங்கு முதல்ல. அப்போ I 5 75. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 4 பங்கு, 4 5 60. அடுத்து 3 பங்கு, 3 45. ஸோ 75 60 45 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. இது மெத்தடாக போடுறது. இன்னொன்று ஆப்ஷன் வந்து எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா அதையும் சொல்கிறேன் பாருங்கள். முதல் நம்பர் 5 இருக்குது. இங்கே எங்கெல்லாம் ஃபஸ்ட் நம்பர் 5 இருக்குது? எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் நம்பர் 5. ரெண்டாவது நம்பர் 4 இருக்குது. இங்கே எல்லாத்துலேயும் ரெண்டாவது நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அதாவது ஃபஸ்ட் நம்பர் 5ன்றதால 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். ரெண்டாவது நம்பர் 4ங்கிறதால 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். அடுத்த நம்பர் 3 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 40ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அப்போ இது கிடையாது. 70ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, இப்போ இதுவும் கிடையாது. 45ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது, அப்போ 2 ஆப்ஷன் நிற்குது. அதே நேரம் முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். 50 40 90, 90 30 120 தான் வருது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th ஒன் தான் இதற்குண்டான சரியான விடை. ஸோ மெத்தட் படியும் போடலாம், ஆப்ஷன் வந்தும் போடலாம். ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்தந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் 612. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முக்கோணத்தோட பக்கங்களாக இருக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற 3 பக்க அளவுகளில் 2 சின்ன அளவுகளை கூட்டினா அது 3வது பக்க அளவை விட பெருசாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 2 கூட்டினா 4. 4ங்கிறது 5 விட சின்னது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அது என்ன பண்ணாதுன்னா ஒரு முக்கோணத்தை அமைக்காது. அவங்கள அதுதான் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் முக்கோணத்தின் பக்கங்கள் அல்லன்ட்டு. அப்போ இதுதான் முக்கோணத்தோட பக்கமாக இருக்காது. வேண்டாம், மீதியை செக் பண்ணி பாருங்கள். 3 3 6, 5 விட பெருசு, முக்கோணத்தை அமைக்கும். 4 4 8, 5 விட பெருசு, முக்கோணத்தை அமைக்கும். 2 2 4, 3 விட பெருசு, முக்கோணத்தை அமைக்கும். அப்போ இதெல்லாம் முக்கோணத்தை அமைக்கும். எது முக்கோணத்தை அமைக்காதுன்னா ஆப்ஷன் 1. சரியா? அடுத்ததாக 613. எக்ஸ் அச்சில் உள்ள புள்ளிகளின் ஒய் மதிப்புகள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆயத்தொலை வடிவத்தில். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. கரெக்டாக? எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்கிற எந்த புள்ளியை எடுத்திங்கனாலும் அதில் ஒய்யுடைய வேல்யூ என்னவாக தான் இருக்கும்னா 0வாக தான் இருக்கும். அதே தான் அப்படியே மாற்றி ஒய்ஹெச் மேலே இருக்கிற எந்த புள்ளியை எடுத்திங்கனாலும் அதில் எக்ஸோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். அப்போ எக்ஸ்ஹெச்சில் உள்ள புள்ளியின் ஒய் மதிப்புகள் 0. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 614. எக்ஸ் கமா ஒய் முதல் கால் பகுதியில் உள்ளது எனில் எக்ஸ் கமா மைனஸ் ஒய் அமைந்திருக்கும் கால் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஆயத்தொலை வடிவில் இதை பற்றி தான் சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே என்னவாக இருக்கும்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். எக்ஸும் ப்ளஸ்ஸு, ஒய்யும் ப்ளஸ்ஸு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு மைனஸ், ஒய் ப்ளஸ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸும் மைனஸ், ஒய்யும் மைனஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸு ப்ளஸ்ஸு, ஒய் மைனஸ். அப்படிங்க தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸு ப்ளஸ்ஸு, ஒய் மைனஸ். அப்போ ப்ளஸ் கமா மைனஸ் அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட். நீங்கள் மற்ற 3 குவாட்ரண்ட்டையும் மற்ற 3 கால் பகுதியும் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க அதிலிருந்து மேட்சிங் மாதிரி கொஷின் கேட்கலாம். சரியா? கேள்வி எண் 615. இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் தான் இருக்குது, அது 2. ஆனால் அவங்க எதுன்னு கேட்கல. இரட்டைப்படை பகா எண் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2. அதோட எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 1 தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இரட்டைப்படை பகா எண்களின் எண்ணிக்கை 1. நல்லா அந்த கொஸ்டினை கவனிச்சுக்கணும். இரட்டைப்படை பகா எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 2. அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 தான். சரிங்களாமா? ஸோ இதோட நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. அடுத்ததாக பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு இன்னைக்கானது. அதாவது நாள் 124க்கான வினாக்களை பாருங்கள். 616. ஒரு எண்ணும் அதன் பெருக்கல் தலைகீழியும் அதே எண்ணாக அமையும் எனில் அவ்வெண்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. 617. ஒரு வட்டத்தின் பெரிய நாணின் நீளம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு மற்றும் பரப்பளவுகளின் விகிதம். மிகப்பெரிய நான் எதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அதை யூஸ் பண்ணி சுற்றளவு பரப்பளுடைய ரேஷியோ கேட்டிருக்கோம். 618. கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று? ஒரு சதுரம் செவ்வகமாகும், ஒரு செவ்வகம் இணைகரமாகும், ஒரு சதுரம் சாய் சதுரமாகும், இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் எப்பொழுதும் சமமாக இருக்கும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறுன்னு மட்டும் சொன்னால் போதும். கேள்வி எண் 619.
கீழ்கண்டவற்றுள் எது ஒரு விகிதமுறு எண் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நேற்று கொஸ்டினோட விகிதமுறு எண் விகிதமுறா எண்ணை பற்றி பார்த்தோம். சரியா? கேள்வி எண் 620. 5இல் ஒரு பங்கின் 3இல் ஒரு பங்கின் இருமடங்கு 6 எனில் அந்த எண் என்ன? சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விக்கு உண்டான விடைகளை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு உங்களுக்கு இதுக்கான சரியான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.